எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மழையில எல்லாருமே சேஃபா இருங்க. நாங்க இங்க ரொம்பவே சேஃபா இருக்கோம். ஹேப்பியாவும் இருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இந்த வீடியோ. இந்த மூமெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 5 இயர்ஸா நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாங்க. ஃபைனலா எங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் இது. 13 நவம்பர் 2025 ரொம்பவே மறக்க முடியாத நாள். அந்த ஸ்பெஷலான டேவே. இந்த டேக்காக நாங்க ரொம்ப வருஷமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க பெரிய அண்ணன் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா நடந்துச்சு. ஏன்னா லாக்டவுன்ல வந்து வச்சிருந்தாங்க. கிராண்டா பண்றதா பிளானு. அவங்க தான் எங்க எல்லாருக்குமே வந்து பெரியவங்க. ஸோ எப்படி வந்து சிம்பிளா பண்றதுன்னு நெனச்சிட்டு இருந்தோம். அந்த டைம் பார்த்து லாக்டவுன் வந்துச்சு. ஸோ 5 பேரோட பண்ணி முடிச்சாச்சு. 2வது அண்ணனுக்கு அப்படி விடக்கூடாது. நல்லா கிராண்டா பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக எவ்வளோ லேட் ஆனாலும் சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மூமெண்ட்காக. அன்னைக்கே பாத்தீங்கன்னா 2 ஃபங்ஷன் இருக்கு. ஒண்ணு எங்க அத்தை வீட்ல பாத்தீங்கன்னா, புது வீடு கட்டி அப்பதான் பால் காய்ச்சி வீட்டுக்கு போறாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு எங்களால முடியல. சாட்டர்டே நைட்டே போயிட்டு பார்த்துட்டு கிஃப்ட் எல்லாமே குடுத்துட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அதுக்கு முடியலன்னு ஒரு கஷ்டம் தான். ஏன்னா எங்களுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸு. அந்த ஃபங்ஷன் வந்து போயிட்டு அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஒரே நேரத்துல இத வச்சதுனால எங்களால முடியல. என்கேஜ்மென்ட் டைமிங் 10:00 வந்து வச்சிருந்தாங்க. நாங்க அப்ப எங்க பாட்டி வீட்ல இருந்தோம். முன்னாடியே அத்தைய பார்க்க போறதுனால எங்களுக்கு இங்கருந்து திண்டிவனம் பக்கத்துல சென்னையில இருந்து போறது இருந்தா நாங்க சீக்கிரமா கிளம்பி போயிருக்கிறோம். ஸோ இங்கேருந்து பொறுமையாவே கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு 8:00 போல தான் நாங்க இங்கேருந்து கிளம்புனோம். அந்த டைமுக்கு தான் அங்கேருந்து பஸ்ஸும் கூட. நாங்க போம்போது அவங்க கரெக்ட்டா வந்து கிளம்பி இருந்தாங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் பக்கத்துல கொல்லார் பொண்ணு வீட்டு சைடுல தான் வந்து அங்க வச்சிருந்தாங்க. இப்ப பார்த்திருக்க பொண்ணு வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில அண்ணனோட ரிலேட்டிவ்ல தான் இவங்க வராங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்க போறதுக்கு முன்னாடியே பொண்ணு வீட்டு சைடுல இருந்து சீர்வரிசையில இருந்து, தட்டு வரிசையில இருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணு தான் கூட்டிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆனா அப்பதான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த டைமுக்கு நல்லாவே மழை இருந்தது அந்த சைடுமே. ஃபங்ஷன் கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மழை வந்து நின்னுடுச்சு. அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்ல. பட் சுத்தி இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சேரா தான் இருந்தது. கோயில்ல வச்சதுனால கோயில்ல உள்ள எல்லாமே நார்மலா தான் இருந்தது. வெளிய தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வந்தவங்களுக்கு எல்லாருமே நெறைய பேர் வந்திருந்தாங்க. வெளிய போயிட்டு நடந்து முடியல. எல்லாருமே கோயில் உள்ளயே இருக்கிற மாரி தான் இருந்தது. வெளிய போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எதுவுமே எடுக்க முடியல. எங்க அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா இல்ல, அப்பா மட்டும் தான் இருக்காங்க. பெரியம்மா வந்து அண்ணன் 9த் படிக்கும்போதே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாவோட பெரியம்மா, பெரியப்பான்னு நெனைக்கிறேன். அவங்க ரிலேட்டிவ் எனக்கே சரியா தெரியாது. என்கேஜ்மென்ட்க்கு முன்னாடி பொண்ணும், பையனும் என்கேஜ்மென்ட்க்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் குடுப்பாங்க. அத போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா, 2 வீட்டு சம்மதியுமே பார்த்தீங்கன்னா, வெத்தல பாக்கு, பூ, வாழைப்பழம் 2 பேருமே வந்து மாத்திப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு பொண்ணு வீடு பார்க்க போம்போது நாங்க கூட போல. ஸோ அதனால பொண்ணு வீட்டு சைடு எங்களுக்கு யாருமே தெரியாது. பொண்ணையே நாங்க அன்னைக்கு தான் டைரக்ட்டா பார்த்தோம். வீடுமே பார்த்தீங்கன்னா, இங்கருந்து 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. நாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வர முடியல. கரெக்ட்டா ஃபங்ஷன் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்ட்டா இருந்தது. அவங்க வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு குழந்தை இருக்கு. அண்ட் அப்பா, அம்மா 2 பேருமே இருக்காங்க. எங்களுக்கு அந்த ஃபங்ஷன்ல இருந்த ஒரே குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரியம்மா மட்டும் தான். ஸோ அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க பையனுக்கு இப்படி பண்றதுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்திருப்பாங்க. ஸோ பெத்த பசங்களுக்கு செய்யற கடமைனா இந்த மாரி மேரேஜ் பண்ணி வைக்கிறது. அவங்களுக்கு எவ்ளோ ரிஸ்க் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க ஹேப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாரி தான் எங்க பெரியம்மா. அவங்க இருக்கும்போதே எங்க 2 அண்ணனும் சரி, என் தம்பியும் சரி, கஷ்டம்னா என்னன்னே தெரியாத மாரி இருந்தாங்க. ஸோ அவ்ளோ சூப்பரா வந்து பார்த்துப்பாங்க. 3மே வந்து பையன் அப்படி சொல்லிட்டு அவ்ளோ ஹேப்பியா இருந்தாங்க. அதுவும் எங்க பெரிய அண்ணா பொறந்தப்பலாம் வீட்டுக்கே அவங்க தான் ஃபர்ஸ்ட் பையன்றதுனால அவ்ளோ தல மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம் எங்களலாம் விட. பட் அது வந்து எங்க பெரியம்மா இருக்க குடுத்து வைக்கல. ஃபேமிலிக்குள்ள எல்லாமே செட் ஆயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருமே செட் ஆயிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் இருக்க மாட்றாங்க. ஒரு சண்டை இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவங்கலாம் வந்து இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. கடவுள் வந்து அப்படிதான் முடிச்சு போட்டுருக்காரு. எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அப்படிதான் வந்து நடந்திருக்கு. ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. எத மீன் பண்றேன்னா, அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு அம்மாக்கு பார்த்தீங்கன்னா 3 அக்கா, தங்கச்சிங்க 3 பேருக்குமே அப்படிதான் நடந்துருச்சு. எல்லாமே பேலன்ஸ் பண்ண ஒரே ஒரு பையன் இருக்காங்க சொல்லிட்டு ஒரு ஆறுதலா இருக்கும். ஸோ அதுதான் எங்க மாமா. அவங்க ஹேண்டிகேப்டு இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்காங்க. நாங்க எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாலும், எதனா ஒரு நல்ல வார்த்தை நாங்க இருக்கோமா அப்படி சொன்னாலே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த ஃபங்ஷனுக்கு எங்களால அவங்கள கூட்டிட்டு வர முடியல. அவங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்தது. கூட மழை வேற இருந்தது. மேரேஜ் அப்ப கண்டிப்பா வந்து கூட்டிட்டு வரணும். தாய் மாமா தான் எல்லாமே முன்னாடி இருந்து பண்ணணும்.
அது வந்து ஒரு வகையில ஃபீலிங்கா இருந்தது. மத்தபடி எல்லாருமே கூட இருந்தாங்க. ஃபங்ஷன் எண்டிங் வரைக்கும் எல்லாருமே நம்ம வீட்டு ஃபங்ஷன் மாரி கூட இருந்து பண்ணாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து பொண்ணுக்கு ட்ரெஸ், ரிங் எடுத்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ரிங் மாத்துறதுக்கு முன்னாடி போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அதுக்கு தான் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. அங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் இடம்லாம் இல்ல. கோயில் பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. அங்க தான் வந்து கூட்டிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். அவசர அவசரமா எல்லாமே பண்றதுனால சீக்கிரமா போய் கிளப்பி கூட்டிட்டு வந்தாச்சு. அண்ணா வீட்டு சைடு வந்து போட்டோ ஷூட் வந்து எதுவுமே வைக்கல. ஸோ ஆளாளுக்கு வந்து அவங்கவங்க ஃபோன்ல வந்து போட்டோஸ், வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ணா ஃபோன்ல எடுக்குவான்னு கேட்டேன். பரவாயில்ல நீங்க எடுத்திருக்கீங்கல்ல அப்புறமா அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு தெரியல எனக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ற மாதிரி இருந்தா என் ஃபோனை கொடுத்து வளைச்சு வளைச்சு போட்டோ எடுங்க, வீடியோஸ் எடுங்க நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு மெமரிஸ் கேதர் பண்ற மாதிரி தானே. அந்தந்த மூமெண்ட்ல அது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க எடுக்கும்போது அதெல்லாம் ஏன் எடுத்துட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்களோட ஒய்ஃபுக்கும் அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியுது. 2 பேருமே கூட்டிட்டு வந்துட்டு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணனோட பெரியம்மா தான் வந்து நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்புறம் வந்திருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நலங்கு வச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சு. பரவாயில்ல எல்லாரோட ஆசீர்வாதமும் 2 பேருக்குமே இருக்கணும். இந்த மூமெண்ட் எல்லாமே எல்லாருமே வாழ்த்தணும். எதனா ஒரு ஃபங்க்ஷன் அப்ப எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெக்கமாயிடுச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட வந்து கூட வந்து நில்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து வரல. நாங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால. பொண்ணு வீட்டு சைடு இருந்து அண்ணனுக்கு 1 சவரன் செயின் போட்டாங்க. நாங்க வந்து அவங்களுக்கு சாரி எடுத்தோம். நகை வந்து எடுத்தோம். ரிங்கு. பட் அவங்க வந்து ரிங் எடுக்கல. என்கேஜ்மெண்ட் அப்பனா 2 பேருமே வந்து ரிங் மாத்திப்பாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க ரிங் போட மாட்டோம். செயின் மட்டும் தான் போடுவோம் மாப்பிள்ளைக்கு சொன்னாங்க. சரி ஓகே. அவங்களோட பழக்கம் அப்படி போல. இந்த ஃபங்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா தான். அவருக்கு வயசு அதிகமாயிடுச்சு. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூ இருக்கு அவருக்கு. அன்னைக்கு அவரால ஃபங்ஷன் வரவே முடியாதுன்னு நெனச்சிட்டு இருந்தோம். பட் நான் வருவேன், என் பேரனோட ஃபங்ஷன் பார்க்கறதுக்கு நான் இல்லாம எப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட வந்து கெளம்பி வந்துட்டாரு. முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தாரு. எல்லாத்துலயும் நான் தான் கூட இருப்பேன் அப்படின்னு. சின்ன வயசுல எல்லாமே எங்க தாத்தாவும், ஆயாவும் தான் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ரொம்ப பாசம் பேர புள்ளைங்க மேலலாம். வேலை வாங்குனா கூட அவங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கு நம்மளே வந்து பண்ணிடலாம். ஏன் அவங்களுக்கு வந்து கஷ்டம் குடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே நலங்கு வச்சுட்டு மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் வந்து எப்பன்னா ஜனவரி 28 வந்து வச்சிருக்காங்க. இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. டக்குன்னு கண்ண மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள வந்து போயிடும். இந்த ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்க அண்ணனுக்கு ஒரே சிரிப்பு தான். நான் கேட்கிறேன் என்ன ஒரே சிரிப்பு தானே அப்படின்னு. சிரிப்பு இல்ல வெக்கமா இருக்கு. கூட வேற யாருமே இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து கூட இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் வெக்கமா இருக்கும். அதனால தான் எல்லாருமே ஒதுங்கி நின்னுட்டாங்க. அவங்க 2 பேரே வந்து இருக்கட்டும் அப்படின்னு. அப்பதான் வந்து அவங்களுக்கும் பேசிக்க வந்து டைம் இருக்கும். அவங்க வந்து வாய மூடவே இல்ல. சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் ஃபங்ஷன் எண்டிங்ல வந்து அவங்க 2 பேருமே பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நாங்களும் எல்லாமே அட்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணோம். மேரேஜ் வந்து ஏன் நாங்க 1 மந்த்துக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, 6 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு எல்லாமே பார்த்தாச்சு. என்கேஜ்மெண்ட்டே நாங்க லேட்டா தான் வைக்கிறோம். ஸோ 2மே வந்து பிளான் பண்ணி பக்கத்திலேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட 1 மந்த்லயே வந்து வச்சுட்டோம். பிகாஸ் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா பாதி மேரேஜ் முடிஞ்ச மாரி சொல்லுவாங்க. 2 பேருக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு எதுக்கு தள்ளி போடணும் அப்டி சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து 3 மந்த் அப்புறம் வைப்பாங்க. பட் நாங்க வந்து 1 மந்த்துக்குள்ளேயே வந்து வச்சுட்டோம். 2 பேருமே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, சாமி கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஃபங்ஷன்ல எனக்கு நெறைய ஐடியாலாம் இருந்தது. பொண்ணோட ரிலேட்டிவும், மாப்பிள்ளையோட ரிலேட்டிவும் வச்சு இப்ப நெறைய ட்ரெண்டிங்கா ரீல்ஸ்லாம் வந்து எடுக்குறாங்க. இவங்க தான் பொண்ணோட அப்பா, அம்மா, கூட பொறந்தவங்க அப்டிலாம் சொல்லிட்டு. பட் அது என்னால எடுக்கவே முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பிகாஸ் எல்லாருமே வந்து பிஸி. ஒரு வேலையில வந்து எல்லாருமே பிஸியா இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்க கூட எங்களுக்கு டைம் இல்லன்னா பாத்துங்களேன். நான் ஒரு ஆளா கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட போயிட்டோம். பட் அந்த பிளான வந்து கண்டிப்பா நான் வந்து மேரேஜ்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். இப்பலாம் ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்றாங்க. நம்ம இது பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்ல வந்து கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். நாங்க எல்லாமே சாப்பிட்டு ஃபைனலா வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து சாப்பிட்டாங்க. ஃபங்ஷன் வந்து நல்லபடியா வந்து முடிஞ்சுச்சு. நாங்களும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கரெக்ட்டா எனக்கு வீட்டுக்கு போம்போது என்னன்னு தெரியல. பஸ்ல போனது ஒத்துக்கலையான்னு தெரியல. ஒரு மாரி வாமிட் வர மாரி ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு 1 வீக்கா வைரல் ஃபீவரா இருந்தது. அன்னைக்கு மார்னிங்கே நான் ரொம்ப டயர்டா தான் இருந்தேன். ஃபங்ஷன் போயிட்டு அந்த மாரி காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தேன். பட் பஸ்ல போம்போது ரொம்ப குளிர் ஜுரம் மாரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்தனே. அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு மத்தபடி ரொம்பவே சூப்பரா போச்சு. டாடா! பாய்.